நம்ம புட்டு செய்ய போகிறோம். வீட்லேயே பச்சரிசியை நான் கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் ஓட்டி எடுத்துருக்கிறேன். நல்லா இப்படி இருக்கணும், கொரன்னு, ரொம்ப கொரன்னு இருக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம். இப்போ நம்ம உப்பு தண்ணியை நம்ம ஜெலிச்சு விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்குது, அவ்வளோதான். உதிரி விட்டால் உதிர்ந்துது, அவ்வளோதான். இது நான் குட்டி ஒரு புட்டு கிண்ணம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த புட்டு மாவையும் லேசாக சுற்றி சேர்த்துப்போம். அவ்வளோதான். நம்ம இதுக்கு மூடி போட்டு குக்கரை விசில் இல்லாமல் வச்சுருக்கேன். அந்த விசில் மேலே உள்ள குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு சொம்பு. அதில் நம்ம இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஓட்டையில் காற்று வந்ததுமே, ஆவி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி வருது. இப்போ நம்ம மேலேருந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதான் புட்டு நல்லா வெந்துடுச்சு. இது மேலே நம்ம சீனி போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். வேணும்னா பசும்பால் காசி இருந்தாலும் கூட கொடுக்கலாம், தேங்காய் பாலும் கொடுக்கலாம். இதுவே நல்லாயிருக்கும். புட்டு ரெடி. புட்டு ரெடி. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் சீனியோட. அருமையாக இருக்குது.